சொர்க்கத்தையே நேர்ல பாக்குற மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற இந்த சோலை வனத்துக்கு மேல யானை குடும்பம் படுத்துறங்குற இந்த காட்சிகள் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஒரு யானை கூட்டம் தன்னுடைய குடும்பத்தோட உறங்கிட்டு இருக்கு. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சோ அடர்ந்த அந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு குட்டி யானை நடுவுல உறங்கிட்டு இருக்கு. அதை சுத்தி பாதுகாப்புக்காக 3 யானைகள் தூங்குது. அந்த யானைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு காட்டு யானை காவலுக்கு நின்றுட்டு இருக்க மாதிரிதான் இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த காட்சிகளை வனத்துறை செயலாளரான சுப்ரியா சாகு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யானை கூட்டங்கள் ஒன்னா சேர்ந்து குடும்பமா ஒன்னா இருக்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த காட்சிகளை பார்க்கும் போதும் ஒரு குடும்பமா இருக்கிற இந்த யானைகளை பாக்குறதுக்கு அவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கிற மாதிரிதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சோ இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. பாட்டு பாட்டு அந்த கவர்மெண்ட் போ மாட்டிக்கீங்க. இழுத்துருவாங்க. அவ்வளவுதான் என்ன வீடியோ கேட்கணுங்களா? 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மழைநீர் தேங்கிய ரயில்வே தரைப்பாலத்தில் சிக்கிய பேருந்து துரிதமாக செயல்பட்டு எமர்ஜென்சி கதவு வழியாக மீட்ட தீயணைப்பு படையினர். பயணிகளை ஆபத்தில் சிக்க வைத்த பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். நாகர்கோவில்ல இருந்து திருச்செந்தூருக்கு அரசு பேருந்து ஒண்ணு பயணிச்சிருக்கு. இதுல 60க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்துல அதிகமான மழை பெஞ்சிட்டு வர்றதால பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்குது. இந்த நிலையில தான் நெல்லை மாவட்டம் வள்ளியூர்ல பெஞ்ச கனமழையால ரயில்வே தரைப்பாலத்துல நிறைய தண்ணீர் தேங்கி இருந்திருக்கு. ஆனா அந்த தரைப்பாலத்துக்குள்ள பயணிச்ச அரசு பேருந்து ஒண்ணு நடுவுல போய் தண்ணீர்ல சிக்கி இருக்கு. உடனே